இதில் போனால் அப்படி பூம்பாறைக்கு போயிடலாம்லங்கக்கா. இதுதாங்க ரியல் ட்ரெக்கிங் எனக்கு மனசு. அப்பா இது நல்லா தானே இருக்கு. ஓகே ஓகே, காய வச்சு எப்படி இருக்குது பாதை ஸ்லிப்பாச்சு, அவ்வளோதான். அங்கிட்ட அறுவடை பண்ணுறாங்க, இங்கிட்ட நடுறாங்க பூண்டு. வீக்கெண்ட் எஸ்கேப் சீரீஸ் 4 பூம்பாறை. இது டே 2. டே 1 பார்க்கல அப்படின்னா வீடியோ லிங்க் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சன்ரைஸை பார்த்தாலே லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். இங்கே 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு அப்படியே அங்கே இருக்கிற இந்த பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இந்த சன்ரைஸை பார்த்துட்டு உட்காந்தா அதுதான் ரியல் பீஸுன்னு நினைக்கிறேன். ஒரு காஃபி டீ எதுவும் குடிக்கலான்னு பார்த்தா இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. ஸோ ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலான்னா அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. துரும்பில் தண்ணி வரல, குளிக்கவும் தண்ணி வரல, குடிக்கவும் தண்ணி ஒழுங்காக தரலை. பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவரை கூப்பிட்டு கேட்டால் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் கூட பண்ணலை அவர். ஸோ தயவு செஞ்சு பூம்பாறைக்கு வர நீங்கள்லாம் ரொம்பவே இது மாதிரி விஷயங்கள்லாம், ஏன்னா ஸ்டே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த நாள் காலையில் நான் ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். பட் இது மாதிரி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த பதிவு. தயவு செஞ்சு ரொம்ப விசாரிச்சுட்டு ரொம்ப எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இது கொடைக்கானல் கேம்பஸ் அப்படின்ற பேஜிலேருந்து எடுத்து நான் கால் பண்ண ஸ்டே இது. தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க. இது இந்த பர்டிகுலராக ஸ்டே நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆல். அவர் என்னை கிட்டத்தட்ட ஒரு சீட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டார். அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோலோ ட்ராவலில் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேயிலேருந்து அப்படியே மார்னிங் ஒரு சின்ன இந்த எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்ப்போம், இன்றைக்கி எதுவுமே அன்பிளான்டு தான் எல்லாமே. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எல்லாமே அடுத்து எங்கே போக போகிறோன்னே தெரியாது எனக்கு, பட் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். பூம்பாறையை பொறுத்தளவுக்கு இங்கே விவசாயம் அதிகம். விவசாயத்துக்கு போகிறவங்களையும் சரி, அந்த விவசாயம் பண்ணுற பொருட்களையும் சரி ஏற்றிட்டு போகிறதுக்கு இது மாதிரி பிக்கப் ட்ரக்கு தான் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் கொஞ்சம் ஆஃப் ரோடுக்கெலாம் கொஞ்சம் செட் ஆகும். நடந்து ரோட்டில் போயிட்டுருக்கிறப்போ யதார்த்தமாக கவனித்தேன், ஒரு பைப்பு கட்டாகி தண்ணி எல்லாம் வெளில போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அதை ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணி விடலான்ட்டு அப்படியே அது ஒரு பொது சேவையாக பண்ணிட்டேன். நடந்து வந்துட்டுருக்கிறப்போ அந்த ரோட்லேருந்து ஒரு ரோடு உள்ளே கட்டாச்சு. அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், ஆனால் இங்கே உள்ளே எதுவும் நல்லா இருக்குமா பார்க்க அப்படின்னு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இப்போ போங்க ப்ரோனாரு. சரி அப்படியே நம்பி உள்ளே நடந்து வந்துட்டேன். இது பூம்பாறை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். படித்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணா சொன்ன மாதிரியே ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வியூ, அந்த வில்லேஜ், அந்த வீடுகள்லாம். இங்கேருந்து அப்படியே அங்கே நடந்தே போகிறோம். போகிறப்போ என்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்து அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க சேர்ந்து போவோம். நம்ம பூம்பாறைக்கு அந்த வில்லேஜெல்லாம் பார்த்துட்டு போகும்ல வியூ, அதுக்குள்ளே நடந்து போகிறோம். அண்ணன் தான் வழி சொல்ல போகிறாரு. இந்த கேப்பில் 2 மோஸ் தெரியுதுங்களா? டூமோஸ்னா இந்த முட்டை. ஓகே ஓகே ஓகே. ஆமா, அந்த சிமெண்ட் ரோடு போகுது. அந்த ரோடு அங்க காட்டேஜ் போற ரோடு. ஓகே, லெஃப்ட்ல ஒரு ரோடு போகும். அதுல சிமெண்ட் ரோட்ல ஜாயின் ஆகாம அதுக்கு மேலேயேவும் அந்த சிமெண்ட் ரோடு சொல்ற பெண்டு அதுக்கு நேரா ஒரு சிங்கிள் குறுக்கு வழி தான் போகும். ஓகேண்ணா, அதுலயே நேரா போனா போயிடலாம் நீங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. இதுதான் எங்க திரும்பினால் ரிசார்ட்டு விவசாயம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் பூம்பாறைக்கு இந்த பக்கம் மன்னவனூர் போகிற ரோடு. அங்கேருந்து இப்போ இந்த பூம்பாறையோட இந்த ஒரு வில்லேஜ் வியூ தெரியும்ல, நமக்கு பார்த்துருப்போம்ல, அந்த வியூக்குள்ளே நான் நடந்து போகிறேன். ஸோ வலிக்குது, வந்துருச்சு. இதை பார்க்க தான், இந்த அழகை ரசிக்க தான், அதை முழுசாக பண்ணோம்ல, அதுக்கு தான் இந்த ரிஸ்க்கு. எங்கே பார்த்தாலும் ஆனால் ரிசார்ட்டு, விவசாய நிலங்கள்லாம் பாதி அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்ததுக்கு. எங்கே பார்த்தாலும் ரிசார்ட்டு இது மாதிரி. ஆக்சுவலாக இந்த சிமெண்ட் ரோடு இங்கனுக்குள்ளே கட் ஆகுது. அந்த அண்ணா சொன்னார், இந்த சிமெண்ட் ரோடு ஒரு ஒத்தையடி பாதை போகும், அதில் போனீங்கன்னா நீங்கள் போயிடலாம் தம்பி, வேறு பக்கம் மாறிடாதீங்கன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த ஒத்தையடி பாதையில் இதுதான் அந்த ஒத்தையடி பாதை, இதில் பிடிச்சி அப்படியே நம்ம போகிறோம்.
இதில் போனால் அப்படி பூம்பாறைக்கு போயிடலாம்லங்கக்கா. நன்றிங்கக்கா. பாருங்கள் கைஸ், ஒரு ஒத்தையடி பாதை தான் போகுது. இதுக்குள்ளே தான் போய் நம்ம பூம்பாறை போகிறோம். அப்பா என்னம்மா இருக்குது பாருங்கள், வழியெல்லாம் நல்லா இருக்குல்ல. வியூவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. என் பின்னாடியும் பாருங்கள், முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஒத்தையடி பாதை தான், எப்படி நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். நல்லாயிருக்கு. மார்னிங் எழுந்திரிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கூட இந்த ட்ரிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன். ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட்டு தான். அண்ணா அந்த பக்கம் போகலாமா, வியூ பாயிண்ட் இருக்கான்னு கேட்டேன். ஒரு அண்ணா வழி காமிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா வந்தார். அண்ணா இந்த வில்லேஜ் வெளியே நடந்து அந்த பக்கம் பூம்பாறை மெயின் போயிடலாமான்னு கேட்டேன். இன்னொரு அண்ணன் வழி காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு வழி மாதிரி தவறி போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க. சாமி இதில் போகாத இதில் போ அப்படின்னு அவ்வளோ அக்கறையாகும் சூதானமாக போ சாமின்ற சொன்னாங்க. கோபிநாத் சார் சொல்லுவார்ல, ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் திஸ். மனிதர்கள் அற்புதமானவர்கள். எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லாவற்றையும் கடந்து மனிதர்கள் அற்புதமானவர்கள். ரியலி கிரேட். இது மாதிரி வந்தால் தான் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சிட்டி லைஃப்பில் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை இது மாதிரி மனிதர்கள். பட் வில்லேஜில் எல்லாருமே அப்படி இருக்காங்க. புரியலை. இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வந்து யாருக்காக ஓடுறோம், எதுக்காக அடிச்சுக்கிறோன்னு தெரியாமல் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு அது மாதிரிலாம் இருக்காதீங்க. மனுஷனாக பிறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ஆதரவாக அக்கறையாக இருங்க. அப்பா வழி கொஞ்சம் இது ஆக்சுவலாக ஒத்தையடி பாதைன்றது மக்கள் வந்து போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டூ வீலர்லாம் அதில் வர முடியாது. ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்க, இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் உங்களோட மோட்டிவ், இதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் பிடிக்கும். நம்ம அந்த திட்டான பகுதியெலாம் பார்த்துருப்போம்ல, அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. எப்படி அங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, நிலம்லாம் ஒழுகாமல். ஸோ இந்த வழியாக வந்தோம். வந்துட்டு இது கொஞ்சம் தூரம் ஏறி பேக் சைடில் போனோம்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி விழுகிறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்குறதுக்கு நானும் வந்துட்டேன். குட்டி ஃபால்ஸ் தான். சவுண்டு பார்த்தீங்களா காய்ஸ்? ஓகே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஏறுறதுக்கும் டேஞ்சர் தான் போல். இந்த சவுண்டு தான் நம்ம அங்கேருந்து வர்றப்போ கேட்டுச்சு. அப்பா இது நல்லா தானே இருக்குது. ஐயோ ஏற மாதிரி இதுதாங்க ரியல் ட்ரெக்கிங் எனக்கு. ஆனால் மக்கள் ரெகுலராக இதில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நான் பாருங்கள், நல்லா இருக்குல்ல வியூவெல்லாம். கீழே நடந்தால் கூட ஒரு நல்லா இருக்கிற மாதிரியான வியூ தான் இது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் விவசாய நிலங்கள். பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, என்ன இருக்குன்னு. அவரை செடி இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இங்கே அவரையா விழுந்தான்னு தெரில காய்ஸ், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங்கு, அது வந்து பள்ளிக்கூடம். அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட பார்க்க தான் கம்மி தூரம் மாதிரி தெரியுது. பட் சுற்றி இப்படி வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 கிலோமீட்டராது இருக்கும். வந்துட்டோம் நியர்பை. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது இப்படி தான். இதுக்கப்புறம் காய வைப்பீங்களாண்ணா? ஓகே ஓகே. காய வச்சு மார்க்கெட் அனுப்புறீங்க. ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா, நீங்கள் எவ்வளோக்கு விற்பீங்க கிலோ? இப்போ வந்து 100 ரூபா போகுது. கிலோ 100 ரூபா தான் காய வச்சு. ஓகே ஓகே. இது வந்து கிரேடில் எதுவும் பிரிப்பீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. பிரிச்சுட்டு ஓ 4 ரகமாக பிரிப்போம். இப்போ எல்லாமே சரியில்லை. ஓகே. இது ஒரு ரகம். இங்கே பாருங்கள், ஒரு திட்டில் இப்படி தான் நடந்து போகணும். எப்படி இருக்குது பாதை? ஸ்லிப்பாச்சு, அவ்வளோதான்.
எல்லாம் பூண்டு தான் போட்டுட்ருக்காங்க, பூண்டு விவசாயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விதை நடுறாங்க, பூண்டு நடுறாங்க. அங்கிட்ட அறுவடை பண்ணுறாங்க, இங்கிட்ட நடுறாங்க பூண்டு. வழியாக அங்கேருந்து நடந்து பூம்பாறையே வந்தாச்சு. இது குழந்தை வேலப்பர் கோவில். இதை சுற்றி மார்க்கெட் இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். மெயினாக இங்கே விளையிற பொருட்களெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டேயும் முடிச்சாச்சு, ட்ரிப்பையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.